வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. ரொம்ப வொர்ஸ்ட்டா நீங்கலாம் அப்டின்ட்டு தாங்க சொல்ல தோணுது. ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா அந்த நியூஸ் வெளியானதுலேருந்து உண்மையா மனசு வந்து கேட்கவே இல்ல. அந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. தென்காசி மாவட்டத்தில இருக்கக்கூடிய கடையநல்லூர் என்கின்ற ஒரு பகுதியில ஒரு தனியார் ஸ்கூல் என்பது இருக்குங்க. அதுல வந்து ஒரு எல்கேஜி குழந்தைங்க 4 வயது தான் அந்த குழந்தைக்கு. அது வந்து பள்ளி வளாகத்தில் நின்றிருக்கும்போது, சடனா ஒரு கார் வந்து அந்த பள்ளி வளாகத்துக்கு வருது. அப்படி வந்த கார் மோதி அந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. இது சம்மந்தப்பட்ட நியூஸ் தான் இப்ப சோசியல் மீடியாலயும், நியூஸ் சேனல்லயும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நியூஸ் சேனலின் மூலமாக என்ன கேட்கப்படுதுன்னா, என்னுடைய காதுகளுக்கு, அதாவது அந்த குழந்தை வந்து அந்த பள்ளி வளாகத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கும்போது, அப்போ கார் ஒண்ணு வந்து அப்படியே அந்த குழந்தைய வந்து இடிச்சிருக்கு. அதாவது அவங்களுடைய உறவினர்கள் சைட்ல இருந்து சொல்றாங்க, அந்த குழந்தையுடைய தலை மேலேயே அந்த கார் வந்து ஏறியிருக்கு. ஸோ அந்த குழந்தை வந்து திரும்பி வீட்டுக்கே வரல. அதாவது அந்த குழந்தையுடைய பேகு அதெல்லாம் பஸ்ல வந்து குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த பெற்றோர்கள் அவங்களுடைய பேக்லாம் வாங்கிக்கிட்டு, அந்த குழந்தையோட பேக்லாம் வாங்கிட்டு, எங்க என் புள்ளன்னு சொல்லும்போது, ஸோ குழந்தை ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட படிக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா, அப்பா கிட்ட. இந்த மாரி குழந்தை மேல வந்து கார் மோதிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பதறி அடிச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா, அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு. மார்ச்சுரியில இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து யோசிச்சு பாருங்க. இது வந்து எவ்வளோ கொடூரமாக இருக்கும்ன்றது வந்து நெனச்சு பார்க்க முடியுதா? அதாவது காலையில தான் குழந்தை அழகா அந்த பால்முகம் மாறாம எழுந்து, அது அழகா குளிச்சு, ட்ரெஸ் மாத்தி விட்டு, சின்ன சின்ன பேக்க மாட்டி விட்டு, அதுங்களுக்கு அழகா ஷூ போட்டு விட்டு, கொண்டு போயிட்டு பஸ்ல ஏத்திட்டு, "போயிட்டு வாடா செல்லம், ஈவினிங் பத்திரமா வந்துடுறா" அப்படின்னு சொல்லி விட்டு அனுப்பக்கூடிய அந்த குழந்தை செத்து போச்சுன்னா, யாராச்சும் ஏத்துப்பாங்களா? கொஞ்சம் அந்த இடத்துல உங்கள வச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அது வந்து மனசு கஷ்டப்படும். ஸோ இதுல வந்து எப்படி அந்த வளாகத்துல இந்த கார் வந்ததுன்றது வந்து சுத்தமா புரியலங்க. இத தாண்டி இன்னும் அதிர்ச்சி தரும் நியூஸ். "டேய் நீங்கலாம் மனுஷங்களா? வேற எதுவானாடா?" எப்படி கேட்கறதுன்னே தெரியலங்க. அந்த அளவுக்கு மனசு வெம்புதுங்க. கண்டிப்பா இதுல வந்து சரியான ஒரு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும் அரசு சார்பா. அதாவது அந்த காரை ஓட்டி வந்திருக்கக்கூடிய மது போதையில இருந்திருக்காராம். ஏய் எனக்கு புரியலடா. உங்களுக்கும் மிருகங்களுக்கும் என்னடா வித்தியாசம்? ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு இப்போ. ஸோ 10 மாசம் சுமந்து அவங்க இவ்ளோ தூரம் வளர்த்து, உங்க கையில தார் வார்த்தறதுக்கு அவங்க வந்து இந்த மாரி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அந்த குழந்தைய. கொஸ்டின் கேட்க செய்யுமா? செய்யாதா? எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இத நினைக்கும்போது. இந்த குழந்தை வந்து இறந்து போச்சு. இப்ப வந்து அவங்க தேசிய நெடுஞ்சாலையில உட்கார்ந்துட்டு பயங்கரமா போராட்டம் நடத்துறாங்க. இந்த மாரி கார் ஏத்தி என் புள்ளைய கொலை பண்ணவங்க மேல வந்து கொலை கேஸ் பதிவு பண்ணணும் அப்டின்ட்டு அவங்க வந்து ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்க கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி, ஆமா நாங்க கொலை கேஸ் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அப்டின்ட்டு அந்த கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் காட்டுன பிறகு அவங்க வந்து அந்த போராட்டத்த வந்து கைவிடுறாங்க. உண்மையாவே ரொம்ப வொர்ஸ்ட்டா போயிட்டு இருக்குங்க. எவ்ளோ சம்பவங்கள்ரா பாவிங்களா! அ எல்லாமே எதனா ஒரு அலட்சியம் காரணமாக இருக்கு. இல்லன்னா மதுபோதை காரணமா இருக்கு. இல்லைன்னா காமுகன்கள் காரணமா இருக்கிறானுங்க. எவ்ளோ சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு மோசமா மாறி போயிட்டு இருக்குன்றது சுத்தமா புரியலங்க. ஸோ சின்ன சின்ன பிஞ்சுங்கள் பலியாகுறது, ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குது. இப்பல்லாம் நியூஸ் சேனல் பக்கம் போனாலே வெறுப்பா இருக்கு. போகவே பிடிக்கல. எங்க தொறந்தாலும் ஒரே பலி நியூஸா தான் இருக்கு. அப்படி டெத் ஆயிட்டாங்க. ரீசென்ட்டா கூட சேலம் மாவட்டம் பக்கத்துல வந்து ஒரு அரசு பேருந்து மோதி கிட்டத்தட்ட 7 நபர்களுக்கு மேற்பட்டோர் வந்து இறந்து போயிருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்க இறந்து போயிருக்குங்க. ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து தன் பிள்ளைய அப்படியே கட்டி அணைச்சுக்கின்னு அழுகக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது, நம்மளுடைய மனசே ஒரு மாரி ஆயிடுதுங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, நம்மளும் ஒரு கல்லு தான் அப்படின்ட்டு போறதா, உண்மையாவே வெறுத்து போகுதுங்க. ஒரு உயிருக்கு நிகராக இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய காச தந்தா கூட அது வந்து ஒப்பிட முடியாதுங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.